எல்லாத்துக்கும் வணக்கம். சரி, ஓகே. இன்னைக்கு வந்துட்டு நான் செயின் ஆஃப் ட்ரெடிஷன் எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு தெரியுது நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ப்ரொஃபசர் ஸ்டோரி போடாம செயின் ஆஃப் ட்ரெடிஷன் எடுத்துட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது. அந்த ஸ்டோரி நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். அது டெலீட் ஆயி போயிடுச்சு. காணோம். அதனால வந்து இப்ப எனக்கு திடீர்னு திரும்ப மறுபடியும் உட்காந்து 1 மணி நேரம், 1 1/4 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கும்போது எனக்கு ஒரு மாரி இருக்கு. அதனால சரி, இதுக்கு நான் ஆல்ரெடி கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். சரி, இது போட்டுறலாம். 1 வாரம் ஆச்சு வீடியோ எதுவும் போடல. சரி, இது போட்டுறலாம். இதுக்கப்புறம் நம்ம அது போடலான்னு சொல்லிட்டு நான் அத உட்காந்து ரெக்கார்ட் பண்ணணும். பண்ணிட்டு நான் கண்டிப்பா அத அப்லோட் பண்றேன். இந்த ஸ்டோரிய வந்து சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட்டு நான் இதே டிஸ்க்ளைமர் நான் முதல்லயே சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நான் வந்து இன்ட்ரோடக்ஷன் மத்ததெல்லாம் பார்க்கலாம். என்ன அப்டின்னா, இது வந்துட்டு ஒரு ஃபெம்பாய் பேஸ்டு ஸ்டோரி. அதாவது டயாங் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு கேர்லா வந்து போர்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு அவங்க ட்ரெஸ் கோட்லேருந்து எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கேர்ள் மாதிரி இருக்கும். ஸோ டயாங் வந்து பொண்ணா நீங்க நெனச்சுக்கணும். ஸோ அதுக்கு இமேஜின் பண்றதுக்கு வந்து கஷ்டமா இருக்காது. நான் பிக்சர்ஸ் எல்லாம் குடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இமேஜினேஷனுக்கு சூப்பரா இருக்கும். அது பிரச்சனை இல்ல. உங்களுக்கு ஒரு வேளை எனக்கு இந்த மாரி ஃபெம்பாய் கான்செப்ட் பிடிக்காது, நான் ஃபெம்பாய் கான்செப்ட்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல. அண்ட் தயவு செஞ்சு வந்துட்டு உங்களுக்கு கேட்க பிடிக்கலன்னா கேட்க வேண்டாம். ஸோ நீங்க போய் கேட்டுட்டு எனக்கு வந்துட்டு இப்போ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து யாரும் ப்ளீஸ் கழுவி கொட்ட வேண்டாம் ப்ளீஸ், சரியா? ஏன்னா வந்துட்டு பிடிச்சா கேளுங்க. ஏன்னா கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். ஒர்த்தா இருக்கும். ஸோ சூப்பரான ஒரு ஸ்டோரி தான். இதுவும் நான் வாட்பேட்லேருந்து சுட்டப்பழம் தான். ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி. கண்டிப்பா என்ன நம்பி கேட்கலாம். ஸோ வந்துட்டு பிடிக்கலன்னா இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பிடிச்சவங்க மட்டும் கேளுங்க. ஸோ வந்துட்டு இப்போ கதைக்கான ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் ஆன்லைன் மாதிரி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, ஒரு ஃபேமிலி, ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஃபேமிலி. ஆனா அந்த ஃபேமிலி வந்து ஃபுல்லா ட்ரெடிஷன ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஆர்த்தடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அது வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நம்ம பழங்காலத்துல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும்ல, அது இன்ன வரைக்கும் அப்படியே பிடிச்சிட்டு அதே மாதிரி வாழ்ற ஒரு டிப்பிக்கலான ஒரு இந்தியன் ஃபேமிலி தான் வந்துட்டு நம்ம ஜங்குக்கோட ஃபேமிலி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கல்யாணமான பொண்ணுன்னா அது சாரி மட்டும்தான் கட்டணும். வந்துட்டு கண்டிப்பா வந்து தாலி போட்டிருக்கணும். இப்படிதான் வந்து இருக்கணும். சிரிச்சு பேசக்கூடாது. இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு ஃபேமிலி தான் நம்ம ஜங்குக்கோட ஃபேமிலி. ரொம்ப பணக்கார ஃபேமிலி. ஸோ இப்படிப்பட்ட ஃபேமிலி. நம்ம ஜங்குக்க பத்தி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவருமே அப்படித்தான். ஸோ வந்துட்டு அவருமே பெரியவங்க சொல்ற பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாரு. ஸோ தன்னோட ஒய்ஃப் அப்படின்னு வரும்போது தனக்கு அடங்கி இருக்கணும். தான் சொல்ற பேச்சு கேட்டு தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். இது மட்டும் கிடையாது, ஆல்கஹாலிக்கும் கூட. ஸோ ஆல்கஹாலிக் அடிக்ட். ஸோ ரொம்ப லைக் குடிப்பாரு. ஸோ இப்படி இப்படி இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ நம்ம டயாங்ஜியை பற்றி பார்த்தோம்னா நேர் ஆப்போசிட். ஒரு வில்லேஜை சேர்ந்த நார்மல் மிடில் கிளாஸ் பொண்ணு. அப்பா அம்மா ஒரே பொண்ணு. ஓகேவா? ஒரே பொண்ணு. எப்படின்னா வந்துட்டு ரொம்ப செல்லமா வளர்ந்தவங்க. அவங்க அப்பா அம்மா எப்படின்னா வந்துட்டு ஈக்குவல் பார்ட்னர்ஸ். அதாவது நீ சமைக்கிறியா, நான் சமைக்கிறேன். அவங்க அம்மா கிட்ட வந்து இப்படி வந்து டாமினேட் பண்றது அந்த மாதிரி கிடையாது. அவங்க அப்பா அவங்க அம்மா வந்து நல்லா பார்த்துப்பாங்க. இப்படி வந்து அவங்களுக்கு குக் பண்ணி கொடுக்கறது அந்த மாதிரிலாம் நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ இப்படி பார்த்து வளர்ந்த ஒரு பையன் தான் வந்து நம்ம டயாங்ஜி. பொண்ணு தான் நம்ம டயாங்ஜி. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் வந்துட்டு கல்யாணம் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ இப்படி வளர்ந்து ஒரு இருக்கிற பையன், இப்படி இருக்கிற ஒரு பையன். ஸோ இப்படி இருந்த ஒரு வீட்டில இருந்து இப்படி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு போனான்னா என்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டயாங் வந்து ஜங்குக் எப்படி மாற்றினாங்க, ஜங்குக் மாறினாங்களா அப்படின்றத சொல்கிறது தான் அந்த ஸ்டோரி. ஸோ வந்து ஜங்குக் ரொம்ப ரொம்ப ரகட், ரொம்ப ரொம்ப ரூட், ரொம்ப ரூடு. ஸோ நார்மல் ஒரு டிப்பிக்கல் ஒரு இந்தியன் ஹஸ்பண்ட் மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான். ஸோ வந்துட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நாள் நைட்டில் வந்து எல்லா சேஞ்சஸும் நடக்காது இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டேங்காக தன்னை மாற்றிக்கிற ஒரு பர்சன். ரொம்ப 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 ஸ்வீட்டான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். கவலைப்படாதீங்க, கொஞ்சம் ஹார்ஷான சீன்ஸ் எல்லாம் வரதான் செய்யும். பட் எண்டிங் வந்து ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ ஜங்குக்கு வந்து அப்படி இருந்த ஒரு பர்சன் டயாங்காக கொஞ்சமாக தன்னை வந்து மாற்றிக்கிறதுலாம் வந்து அந்த சீன்லாம் வரும்போது கேட்கறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்த ஸ்டோரி வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஆத்தரே எனக்கு பிடிச்சிருச்சு. அந்த ஸ்டோரி நான் லவ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி இருந்துச்சு அந்த ஸ்டோரி. ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு ரகடான பையன். ஸோ அந்த பொண்ணுக்காக, தன் ஒய்ஃபுக்காக தன்னோட ஃபேமிலி கிட்ட பேசுறதா இருக்கட்டும், தன்னை மாற்றிக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப 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 க்யூட்டாக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு, படிக்கிறதுக்கு, கேட்கறதுக்கு. கொஞ்சம் வளர்றேன். சாரி, வளராம பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் எல்லா வீடியோலையும் இதான் சொல்கிறேன்ல, எல்லா வீடியோலையும் வளர தான் செய்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் நான். ஏன்னா வந்துட்டு
கமெண்ட் பண்ணுறவங்களும் சரி, டிஎம் பண்ணுறவங்களும் சரி, எல்லாரும் வந்துட்டு இது நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அது நார்மல் தான். ஸோ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும். ஆனால் என்கிட்ட மட்டும்தான் நீங்கள் வளர்றது கூட பரவாயில்ல, கேட்க நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறது எனக்கு மட்டும்தான் வரும் போல. நீங்கள் அவ்வளோ ஸ்வீட் எல்லாருமே. லவ் யூ காய்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு நான் வந்து ரெகுலராக வீடியோ போடுறது கிடையாது. கொஞ்சம் வளருவாயி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லுவேன். ஸோ ஆனால் எல்லாத்தையுமே வந்துட்டு பொறுத்துட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்கல்ல. லவ் யூ ஸோ மச், ஸோ மச். உங்களுக்காகவே நிறைய ஸ்டோரிஸ் கொடுக்கணும்னு ஆசை தான். ஆனால் பேசிக்கலி நான் கொஞ்சம் ஒத்துக்கிறேன், நான் கொஞ்சம் சோம்பேறி, வாழைப்பழ சோம்பேறி. அதனால தான் கொஞ்சம் ஸ்டோரி போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ப்ளஸ் வந்துட்டு எனக்கு நான் போகணுன்னு நினைக்கும் போது எனக்கு நேரம் அமையாது. நான் 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 பேசணும்னு நினைக்கும் போது நேரம் அமையாது. நேரம் இருக்கும்போது அது வந்து பேசணும்னு ரெக்கார்ட் பண்ணணும்னு தோணாது. இந்த மாதிரி லூசுத்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கேன் நான். ஆனால் கண்டிப்பாக இனிமேல் நான் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது வந்து ஒரு மினி எஃப்எஃப்ஆ வரும். மினி எஃப்எஃப்ஆ பெரிய எஃப்எஃப்ஆ கொஞ்சம் பெரிய ஸ்டோரி தான். ஸோ வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ எஃப்எஃப்ஆ போடலாம், நான் மூவியாக போடலான்னு தான் நினச்சேன். பட் இது வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக சொன்னால் தான் நல்லாயிருக்கும். இதையும் ஸ்கிப் பண்ணிட்டு போனால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து தமிழில் யாரும் போட்டது கிடையாது. ஆமாம், நான் கேட்டது கிடையாது. ஏன்னா ஃபெம்பாய் கான்செப்டே நம்மள பெருசாக யாரும் போட்ட மாதிரி நான் பார்த்தது கிடையாது. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கேட்க கேட்க வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்குமே ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாட்பேட் ரீடர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து இந்த ஃபெம்பாய் கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. பட் நானும் பர்சனலாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இதை படிக்கும்போது எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, எப்பிட்றா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் படிக்க 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 எனக்கு இப்போ நான் அதிகமாக வந்து ரீட் பண்ணுறது வந்து ஃபெம்பாய் கான்செப்ட் தான். இப்போ நான் கரண்ட்டில் ரீட் பண்ணிட்டு இருக்கிறது கூட ஒரு ஃபெம்பாய் கான்செப்ட் தான். அங்கே ஒரு தெலுங்கு ரைட்டர், தெலுங்கு ஸ்டோரி மாதிரி இருக்கும் கொஞ்சம் அவங்களோட இது. ஸோ அது படிச்சுட்டு இருக்கேன் இப்போ. அதுவும் நல்லா இருக்கு ஆக்சுவலாக. ஸோ நல்லா வந்துட்டு ஒரு தடவை கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக கேட்டதுக்கு ஓர்த்தியாக இருக்கும். நம்பி கேட்கலாம். ஸோ ஓகே ஃபைன், பேக் டு தி ஸ்டோரி போகலாம். ஸோ இப்போ வந்து கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் வரும். ஸோ ஒவ்வொரு கேரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த எஃப்எஃப் வந்துட்டு மேபி வாரத்தில் ஒரு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு ஒரு நார்த் இந்தியன் ரைட்டர். ஸோ நார்த் இந்தியன் டைப்பில் தான் இருக்கும். ஆனால் இந்தியன் பேஸ்டு தான். ஸோ நார்த் இந்தியன் டைப்பில் தான் இருக்கும். ஸோ இப்போ இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோன்னா, ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜியான் சங்கக். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு 30 வயசு. ஸோ இவங்க வந்து ஒரு பொலிட்டீஷியன். அவங்க அப்பா வந்து சிஎம். இவங்க வந்து இப்போ வந்து டெப்டி சிஎம்மாக இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் சிஎம் ஆக போகிறாங்க. சீஃப் மினிஸ்டர், அதாவது சீஃப் மினிஸ்டர். இவங்களுக்கு வந்துட்டு அக்ரெசிவ், முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ரொம்ப அக்ரெசிவ், ரொம்ப கோல்டு, சீக்கிரம் கோவம் வந்துடும், பயங்கரமாக திட்டுவாங்க, வெர்ஜின். ஸோ அந்த மாதிரி இவங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின் வேறு யாரும் கிடையாது, நம்ம கிம் டேயாங். ஸோ கிம் டேயாங் ஜீன்னு சொல்லாமல் டேயாங்கின்னு சொல்கிறது நல்லாயிருக்கும். இருக்குவேன் கிம் டேயாங். ஸோ இவங்க வந்துட்டு 19 இயர்ஸ் ஓல்டு. எஸ், ஏஜ் கேப் ஜாஸ்தி தான். அவங்களுக்கு 30 வயசு, இவங்களுக்கு 19 வயசு. ஏஜ் கேப் ஜாஸ்தி. இவங்க ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப சைலண்ட்டு, ரொம்ப ரொம்ப பப்ளியான ஒரு க்யூட்டான ஒரு பொண்ணு. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு இவங்களுக்கு வெர்ஜின். ஸோ அடுத்தது இந்த வீட்டோட மூத்த பையன், பெரிய பையன் நம்ம நம்ஜூன். ஸோ இவங்க வந்து ரொம்ப ரூடு, ரொம்ப கோலான ஒரு பர்சன். தன்னோட ஒய்ஃபான சின்ன வந்து கொஞ்சம் அப்யூஸ் பண்ணுற டைப்பு. பட் ஸ்டோரி போக போக உங்களுக்கு புரியும் எப்படின்னு. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி டைப்பு. ஸோ இவங்களோட ஒய்ஃப் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இதில் வந்துட்டு டேயாங்ஜி மட்டும் கிடையாது, எல்லா பாட்டமும் பொண்ணுங்க தான். எல்லா டாப்பும் வந்து மேல். ஓகேவா? ஸோ வந்துட்டு இப்போ சின் வந்து நம்ம நம்ஜூனோட ஒய்ஃபு. ரொம்ப ரொம்ப சைலண்ட்டான ஒரு பர்சன். யாராவது நம்ம திட்டினா கூட எதிர்த்து பேசணும்னு தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாவமான ஒரு ஜீவன். செகண்ட் பையன் நம்ம யூங்கி வந்துட்டு லவ் மேரேஜ். அதாவது இந்த வீட்டில் ஒட்டுமொத்த வீட்டில் லவ் மேரேஜ் பண்ண ஒரே ஒரு ஆள் நம்ஜூன் மட்டும்தான். இவங்களோட ரூல்ஸ் வந்துட்டு பொண்ணுங்களுக்கு மட்டும் கிடையாது, பையங்களுக்கும் தான். அதாவது லவ் மேரேஜ்லாம் பண்ணக்கூடாது, லவ்வெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைப் தான் இவங்க ஃபேமிலி. ஸோ வந்துட்டு அப்படி இருக்க ஃபேமிலியில் ஜிம்மினை வந்துட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ வந்து ஜிம்மின் வந்து போராடி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. யாருமே வீட்டில் ஒத்துக்காமல் கஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ லவ் பண்ணும்போதுலாம் நல்லா தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி இவங்க ஃபேமிலி பேச்செல்லாம் கேட்டுட்டு பாவம் நம்ம ஜிமினாவை போட்டு நம்ம யூங்கி வந்து படாத பாடுபடுத்துவார். ஸோ எல்லாருமே வந்து டாப் மெயில் எல்லாருமே வந்து இதில் இப்படி தான். நம்ம இவங்க தவிர, அதாவது நம்ம
ஹோபியை தவிர நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு வந்துட்டு இவங்கியோட டைப் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜிமினா. ஸோ ஜிமினா வந்துட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் இப்போ வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எதுக்கு இவங்க இப்படி நடந்துக்கிறாரு, இவங்க பேச்சு கேட்டுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளுக்குள்ள வந்து பயங்கர எமோஷனாக ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இவங்க அடுத்தது வந்து நம்ம ஹோபி. ஸோ ஹோபி வந்துட்டு இவங்களோட ப்ர க பிரதர் டைப் வராது. கசின் பிரதர், அதாவது அத்தை பையன். ஸோ அவங்களோட அப்பாவுக்கு ஒரு நிமிஷம் ஹோபி பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஹோபி வந்துட்டு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இருக்கலே கொஞ்சம் வந்து நல்ல மனுஷன் இவர் தான். நல்ல மனுஷன்னு சொல்ல முடியாது, நல்லவங்க தான். பட் கொஞ்சம் கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ ஹோபி மட்டும்தான் வந்துட்டு பொண்ணுங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்களே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே ஒரு பர்சன் அவங்க மட்டும்தான் அந்த ஹோல் ஒட்டுமொத்த வீட்டிலையுமே. ஸோ வந்து நம்ம எப்படி வளர்க்கப்படுறோங்கிறது தானே. ஸோ இவங்களை எல்லாத்தையுமே வந்து அப்படி தான் வளர்த்து விட்டுருப்பாங்க, அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஹோபி வந்துட்டு அத்தை பையன் அப்படிங்கிறதுனால அவங்க வந்துட்டு அப்படி இருப்பாங்க. ஸோ மற்றவங்க எல்லாருமே வந்து இப்படி தான். ஸோ இப்போ வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜியோன். ஸோ இவங்களோட ஒரே பையன் தான் வந்து நம்ம ஜங்குக்கு. ஸோ மற்றவங்க பிரதர்னு சொல்கிறே எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எல்லாமே பெரியப்பா பசங்க. அதாவது நம்மளோட மிஸ்டர் மிஸ்டர் இந்த உறவு சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன மன்னிச்சிருங்க. கொஞ்சம் வாய் வளருது, இந்த உறவு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே ஃபைன். மிஸ்டர் ஜியோன் இருக்காங்கல்ல, ஸோ மிஸ்டர் ஜியோனோட கூட பிறந்த அண்ணனோட பசங்க தான் நம்ம யூங்கியும் நம்ம நம்ஜுனும். ஸோ அவங்க அண்ணன் பசங்க, அதாவது பெரியப்பா பசங்க நம்ம ஜங்குக்கு. சரி, அவங்க 2 பேரும். ஆனால் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜியோனுக்கு வந்து ஒரே பையன் நம்ம ஜங்குக் தான். ஸோ வந்து ஹோபி வந்துட்டு அவங்களோட அத்தை பையன். ஸோ அவங்க அப்பா 2 பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ யூங்கியோட அப்பாவும் நம்ம ஜங்குக்கோட அப்பாவும் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க கூட பிறந்த தங்கச்சி பையன் தான் வந்துட்டு நம்ம ஹோபி. ஸோ அவங்க தங்கச்சி இருக்காங்க, ஸோ அத்தை இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ முக்கியமான கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இந்த படத்து இந்த மொத்த ஸ்டோரியில முக்கியமான ஒரு கேரக்டர் பாட்டியோட கேரக்டர். அதாவது நம்ம இவங்க மிஸ்டர் நம்ஜுன் அப்புறம் யூங்கியோட அப்பா இருக்காங்க இல்லையா அவங்க, அப்புறமா வந்துட்டு நம்மளோட ஜங்குக்கோட அப்பா, அதுக்கப்புறமா யோபியோட அம்மா, இவங்க எல்லாத்தோட அம்மா, அதாவது இவங்களோட எல்லாத்துக்கும் பாட்டி. ஸோ இவங்க சொல்கிறது தான் இந்த வீட்டில் சட்டம். இவங்க சொல்கிறத மட்டும்தான் எல்லாருமே கேட்பாங்க. ஸோ இவங்க பேச்சுக்கு வந்து யாரும் மறுபேச்சு எதிர்த்து பேசவே மாட்டாங்க, இன்க்ளூடிங் ஜங்குக். எல்லாருமே வந்துட்டு ஹோபியில் இருந்துட்டு அப்புறம் வந்து எல்லாருமே இவங்க சொல்கிற பேச்சு அப்படியே கேட்பாங்க. யாருமே ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேச மாட்டாங்க. ஸோ இந்த பாட்டி வைக்கிறதா சட்டம். கைண்ட் ஆஃப் வில்லன், இந்த ஸ்டோரியில் வில்லன்னே சொல்லலாம் அந்த பாட்டியை. ஸோ அந்த மாதிரி டைப் தான் இந்த பாட்டி. அப்பா எல்லாத்தையும் ஒரு வழியாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்ட்ரடக்ஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த உறவு முறைகள் சொல்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சு நான் ஒரே ஒரு தடவை கேட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பாட்டம். ஸோ உங்களோட பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிஜமாலுமே பொண்ணுங்களை தான் வந்து போயிடுவாங்க. ஸோ இன்னும் போக போக நிறைய பிக்ஸ் நான் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஒரு வழியா கொஞ்சம் பெரிய ஸ்டோரி தான். இன்ட்ரொடக்ஷன் கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் சொன்னால் இன்ட்ரொடக்ஷன் கொஞ்சம் டைம் பிடிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு நம்ம ஸ்டோரி மட்டும்தான் பார்ப்போம். ஸோ அதனால் நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் குட்டியாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி பார்த்தாச்சு. இப்போ குட்டியாக கொஞ்சம் ஸ்டோரியை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெட்டினாக வந்துட்டு நிறைய பெரிய 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 பார்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஓகே, பர்சனலி எனக்கு இந்த டைப் ஆஃப் ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும். அதாவது டேயாங் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் டைஜாக்கு நல்லா பார்த்துக்கிறது எனக்கு பிடிக்கும். சிங்கிள் சைக்கோ நீங்கள் நினச்சாலும் சரி, எனக்கு இந்த மாதிரி டைப் பிடிக்கும். ஓகே ஃபைன், பேக் டு த ஸ்டோரி போகலாம். வாங்க. இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு பெட்ரூம் தான் காமிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நைட் செட்டப்பில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி டிம் லைட்டில் வந்துட்டு அந்த ரூம் இருக்குது. ஸோ அந்த ரூமில் வந்துட்டு ஒரு பொண்ணு கல்யாண குளத்தில் வந்துட்டு பெட்டோட ஓரமாக உட்காந்துட்ருக்காங்க. ஸோ யாரும் கிடையாது, நம்ம டேங் தான். ஸோ பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதை விட பெட்டர் பிக்சர் தேடினேன், ப்ரைடாக கிடைக்கல. ஸோ இதுதான் கிடச்சிச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கல்யாண குளத்தில் உட்காந்துருக்காங்க. ஸோ வேறு யாருமே ரூமில் இல்லை. ஸோ வந்துட்டு ஃபுல்லாக வந்து லைட்லாம் ரொம்ப டிம்மாக இருக்குது. ஸோ உட்காந்துட்டு அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ரொம்ப பயந்து போய் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு 19 வயசு தான் ஆச்சு, ஆனால் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி அவங்களோட வெட்டிங் நைட்டு. ஸோ என்ன பண்ணணும்னு தெரியாமல் பயந்து போய் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் நடுவில் 11 வயசு வித்தியாசம். ஸோ அவருக்கு 30 வயசு. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன், ரொம்ப அக்ரெசிவான ஒரு பர்சன், ரொம்ப வந்துட்டு டாமினேட்டடான ஒரு பர்சன். ஸோ இதெல்லாம் நினச்சி பயந்துட்டே நம்ம டேயாங் ஒரு ஓரமாக அந்த பெட்டில் உட்காந்துட்ருக்காங்க. பாவம் இன்னசென்ட்டான குட்டி பொண்ணு. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க கதவை எட்டி பார்த்துட்ருக்காங்க. இன்னும் உங்களோட ஹஸ்பண்ட் உள்ளே வரல, எங்கடா காணும்னு எட்டி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஃப்ளாஷ்பேக் கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்க ஒரு அழகான குட்டி வீடு. அப்பா அம்மான்னு அவங்க உலகம் ரொம்ப குட்டி, ரொம்ப அழகாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து அவங்க அப்பா வந்துட்டு அவங்கள வந்து குட்டி லட்டுன்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ என் குட்டி லட்டு வந்து கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும்னு
அவங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ இப்படி அழகாக போயிட்டு இருந்த வாழ்க்கையில் ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, கட் பண்ணால் இப்போ ஜியான் மேன்ஷன். ஸோ ஜியான் மேன்ஷனில் வந்துட்டு அவங்க பாட்டி இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஜியான் பாட்டி. ஸோ அவங்க இருந்துட்டு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க. அதாவது தன்னோட கடைசி பேரன் ஜங்குக்காக பொண்ணு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படி பொண்ணு பார்த்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு பொண்ணாக ஃபோட்டோவாக மேட்ச் மேக்கர் எடுத்து காமிச்சிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணுன்னு இந்த பொண்ணுக்கு நோஸ் நல்லா இல்லை, இந்த பொண்ணுக்கு கண்ணு நல்லா இல்லை, இந்த பொண்ணு பார்க்க நல்லா இல்லைன்னு ஒவ்வொரு பொண்ணாக தட்டி கழிச்சிட்டு இருக்கும்போது அவங்க கண்ணில் திடீர்னு ஒரு பொண்ணோட ஃபோட்டோ படுது. அந்த பொண்ணு வந்து பெருசாக மேக்கப்பு எதுவுமே போடலை, ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்காங்க பார்க்கறதுக்கான. ஸோ அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ இந்த பொண்ணு தான் என் ஜங்குக்கு பர்ஃபெக்டாக இருப்பான்னு சொல்லி பேசி முடிக்கிறாங்க. ஸோ இந்த எடுத்துகிட்டு வந்து வில்லேஜில் வாழ்ந்துட்டு இருக்க டயாங் வீட்டில் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லும்போது அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். தன்னோட பொண்ணு வந்துட்டு ஜியான் எவ்வளோ பெரிய பணக்கார ஃபேமிலி, எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஃபேமிலி. ஸோ அங்கே போயிட்டு தன்னோட பொண்ணு குயின் மாதிரி வாழ போகிறா அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக நான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ரொம்ப சந்தோஷத்தில் அவங்க அம்மாவுக்கு சந்தோஷத்தில் கண்ணீரே வந்துடுது. ஸோ அப்படி சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ டயாங்கும் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா சொல்ல பேச்சுக்கு மறு பேச்சு பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் காமிச்சா இதெல்லாம் இதெல்லாம் பற்றி யோசிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் நாள் அவங்க வாழ்க்கை வந்து அப்படி அப்சைட் டவுனாக மாறிடுது. ஸோ திடீர்னு கல்யாணம், இப்போ வந்து ஃபஸ்ட் நைட் ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்போ தான் அது யாரும் டப்புன்னு திறந்துட்டு உள்ளே வராங்க. வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜங்குக் தான். ஸோ உள்ளே வரும்போதே தெரியுது, ஒரு கையில் சிகரெட்டுமா, இன்னொரு கையில் வந்து ஆல்கஹால் ட்ரிங்க்கை வந்து கையில் வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டையும் வச்சுட்டு அப்படியே உள்ளே நடந்து வராங்க. கண்ணெல்லாம் குடித்ததுனால அப்படியே ரெட்டிஷாக செவந்திருக்கு. ஸோ நடக்க முடியாமல் நடந்துட்டு வராங்க. பார்த்தாலே தெரியுது, அவங்க கிட்ட வரதுக்கு முன்னாடியே ஆல்கஹால் ஸ்மெல் அங்கேருந்தே தூக்குது. ஸோ டயாங்க்கு வந்து இதெல்லாம் பார்க்கறதுக்கே பயந்து போயிடுறாங்க. ஒரு மாதிரி நடுங்கி போய் அந்த உட்காந்துட்டு இருந்த இடத்த விட்டு எந்திரிச்சு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்கும் உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே ஜங்குக்குள்ளே வந்துட்டு அப்படியே டயாங் ஒரு தடவை நிமிர்ந்து பார்க்குறாங்க. நிமிர்ந்து பார்த்தோன்னே ஜங்குக்கு சொல்கிற வார்த்தை, நான் இப்போ இவங்கக்கிட்ட கல்யாணம் வேணும்னு கேட்டேனா, ஏன் இந்த கல்யாணம் மயிரெல்லாம் கேட்டது, இவங்களை யார் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டயாங் கிட்ட வர டயாங்க்கு வந்து ரொம்ப பயமாயிடுது. ஒன்று பயமானவொடனே அவங்க முந்தானம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்து நெஞ்சுக்கிட்ட வச்சு இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. இவங்களுக்கு பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜங்குக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வராங்க. கிட்ட வரும்போது இவங்க ஷர்ட் பட்டன் ஒன்று அவுத்து தூக்கி அதை வந்து ஷர்ட்டை மொத்தமாக அவுத்து தூக்கி சோஃபாவில் போட்டு இப்போ வெறும் வேஷ்டி மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த கல்யாண குளத்தில் அந்த வேஷ்டி இருக்கும் இல்லையா, பட்டு வேட்டி, ஸோ அது மட்டும்தான் இருக்குது. ஸோ அதோட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டயாங் கிட்ட வராங்க. ஸோ கிட்ட வரும்போது இன்னும் பேசிகிட்டே வராங்க. நான் வந்து இவங்களுக்கு பார்த்தா 11 வயசு என்னை விட சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. நான் இப்போ வந்து ஆயா வேலை பார்க்க போகிறேன்னா இல்லை பொண்டாட்டியை வச்சு குடும்பம் நடத்த போகிறேனான்னு தெரில. இவ்வளோ சின்ன பொண்ணெல்லாம் எனக்கு யார் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னது அப்படின்ற மாதிரி அவங்க குடிச்சு போட்டு அந்த பயக்கத்துலேயே இப்படி பேசிட்டு டயாங் கிட்ட வர டயாங் வந்துட்டு அவர் ஜங்கு கிட்ட வர டயாங்கு வந்து அவங்களோட முந்தானி வந்து இன்னும் இறுக்கி பிடிச்சிட்டே நின்றுட்டுருக்காங்க. கண்ணில் அவ்வளோ பயம், உடம்பே அப்படியே நடுங்குது பயத்தில். அவ்வளோதான், கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வந்து டயாங் முன்னாடி நின்றுடுறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு எப்படி சொல்கிறது, முழுங்குற மாதிரி பார்க்குறாங்க, அப்படியே கோவமாக பார்க்குறாங்க. டயாங்கா ஒரு குட்டி குழந்தை வந்து நடுங்கிட்டே பயத்தில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்போ வந்து கீழே தான் இருக்கு அவங்க பார்வை. ஜங்குக்கு அவங்க பார்க்கவே இல்லை, நடுங்கி அப்படி கீழேயே பார்த்துட்ருக்காங்க அவங்க பார்வை. அப்போ ஜங்குக்கோட வாய்ஸ் திரும்ப கேட்குது, இங்கே பாரு, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொன்னோடனே டயாங் வந்து நிமிர்ந்து ஜங்குக்கு பார்க்க, அவனை ஜங்குக்கு இருந்துட்டு, இங்கே பாரு, நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், என்கிட்ட வந்து குரல் ஒசந்துச்சுன்னு வையேன், கொன்றுவேன். அதுக்கப்புறம் நான் சொல்கிறது தான் கேட்கணும், நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும். இது நான் சொல்கிறத கேட்டு இருந்துக்கிட்டேன்னா நல்லாயிருக்கும், இல்லாட்டி அதுக்கப்புறம் பின்னாடி வர பின்விளைவுகள் மோசமாக இருக்கும், புரிஞ்சுதில்ல அப்படின்ற மாதிரி கேட்க, நான் டயாங்க்கா அவங்க கொஞ்சம் மெதுவாக தான் பேசுகிறாங்க. பட் அவங்க வாய்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால டயாங்க்கு வந்து கொஞ்சம் பயமாயிருது. ஸோ அப்படியே நடுங்கிட்டே வந்துட்டு அவருக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, பயத்தில் வந்துட்டு கொஞ்சமாக பேசுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி சரி அப்படின்றது மட்டும்தான் சொல்கிறாங்க, வேறு எதுவுமே சொல்லலை. ஜங்குக்கு அப்படியே விலைக்கு போயிடுறாங்க. ஸோ அவங்க ட்ராயர் இருக்கும், ஸோ திங்ஸ் போட்டிருப்பாங்களே ட்ராயர், ஸோ அதை நோக்கி அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஸோ போகும்போது அப்படியே புலம்பிட்டே போகிறாங்க, கடவுளே என் கல்யாணத்தை பற்றி என்ன ஆசைலாம் வச்சுருந்தேன் தெரியுமா, கல்யாணம் அப்படி வாழணும் இப்படி வாழணும், கடைசியில் தலைவலியை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, இவ்வளோ சின்ன பொண்ணை பார்த்துப்பானா, கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு ஜங்குக்கு வந்துட்டு போகிறாங்க.
போயிட்டு அவங்க விஸ்கி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பாட்டில் எடுக்கிறாங்க. எடுத்து ஒரு செகண்டில் அப்படியே ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக கல்ப் அடிக்கிறாங்க. ஸோ டேங் வந்து இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அவங்க கண்ணே அப்படியே பெருசாகுது ஆச்சரியத்தில். ஸோ வந்துட்டு அவங்களுக்குள்ளுக்குள்ளே வந்துட்டு அழுகழுகையாக வருது, கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, வந்துருச்சு, அழுதுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, ஸோ தன்னோட ஹஸ்பண்ட் இப்படிலாம் இருக்கணும், எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஆசை இருந்திருக்கு. ஸோ அவங்க வந்து அவங்க அப்பா மாதிரி ஒரு பையன் எதிர்பார்த்தாங்க. அதாவது ரொம்ப ப்ரொடெக்டிவாக, ரொம்ப லவ்லியாக, அவங்கக்கிட்ட இருந்தாலே நமக்கு வந்து பாதுகாப்பாக ஃபீல் ஆகணும், பயப்படக்கூடாது. ஸோ அப்படி இருக்கக்கூடாது இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்னர் எதிர்பார்த்தாங்க. ஸோ அவங்க அப்பா மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு ஆள். அதாவது மார்க்கெட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு நடக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு அம்மாக்காக ஒரு டீ போட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி சிம்பிளான ஒரு நல்ல ஹஸ்பண்டை தான் வந்து இவங்க எதிர்பார்த்தாங்க. இந்த மாதிரி பயமுடுத்துகிற ஒரு ஹஸ்பண்ட் அவங்க எதிர்பார்க்கல. ஸோ இதெல்லாம் நினைக்கும் போது டேங்க்கு இன்னும் அழுக வர, ஜங்குக்கு அவங்க இன்னும் குடிக்க. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு அன்றைக்கி டே. அவ்வளோதான், டேங்க்கு வந்துட்டு யோசனை தோண ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வாழ்க்கை என்னடா ஆக போகுது, நம்ம ஃப்யூச்சர் எப்படிடா போக போகுது, இப்படி ஒரு புருஷனா நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, நம்ம வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்க அவங்க கணத்தில் கண்ணீர் அப்படியே தாரையாக அப்படியே வடிஞ்சு கீழே போகுது. ஸோ அது அவங்க மருதாணி போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த கை செவந்த கை அது வந்து அது தொடச்சிட்டே இருக்குது. தொடக்க கண்ணீர் இன்னும் வந்துகிட்டே இருக்குது. ஜங்குக்கா ஃபுல்லாக வந்துட்டு குடிச்சு முடிச்சுட்டு பாட்டில் தூக்கி கீழே போட்டு அப்படியே சேரில் வந்து உட்காந்துட்டு டேயாங்கே இப்படி பார்த்துட்டே இருக்காங்க. டேயாங்கா ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா, ஸோ ஃபர்ஸ்ட் நைட்டில் வந்து ஒரு ஒய்ஃப் மாதிரி இல்லை, அவங்க என்னமோ ஒரு ஜெயிலில் போய் மாட்டிக்கிட்டே ஒரு கைதி மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்களோட நிலைமை, ஸோ வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படின்றது வந்து அவங்களுக்கு இப்போவே தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி தான் இந்த ஸ்டோரி ஆரம்பிக்குது. ஸோ இப்போ தான் ஸ்டோரி ஆரம்பிக்குது, வாங்க போகலாம். ஸோ இப்போ வந்து ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு மார்னிங், அங்கங்கே பேர்ட்ஸ் சத்தம் கேட்டுகிட்டே இருக்குல்ல, குக்கூனஸ் அந்த மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. அழகாக வந்து சூரியன் கொஞ்சமாக வெளியில் எட்டி பார்க்க ஒரு அழகான ஒரு மார்னிங். ஸோ வெளியில், ஸோ உள்ளுக்குள்ளே நம்ம நியூ பிரைட் அண்ட் க்ரூம் ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா அப்படி நேர் ஆப்போசிட்டாக இருக்குது. நம்ம டேயாங் வந்துட்டு அப்படி உட்காந்துட்டு இருந்தாங்கல்ல, ஸோ பெட்டில் உட்காந்து அந்த பொசிஷனுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தாங்களே, ஸோ அதே பொசிஷனில் அப்படியே படுத்து தூங்கியிருக்காங்க. ஸோ இப்போ கொஞ்சமாக தூக்கம் தட்டி அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. ஸோ முழிச்சு பார்க்கும்போது நைட் நடந்த விஷயங்கள் தான் அவங்களோட ஃபஸ்ட்டு அவங்க மைண்டுக்கு வருது. அது மட்டும் கிடையாது, நைட் வந்து அவங்க ட்ரெஸ்ஸை அவுக்கவே இல்லையா, ஸோ வந்து பிரைடோட ட்ரெஸ்ஸெல்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப ஹெவியாக, அந்த சேலையில் ரொம்ப ஹெவியாக இருக்கும்ல, அது மட்டும் கிடையாது, உங்கள் கழுத்து வலிக்குது, ஏன்னா அவ்வளோ நிறைய ஜுவல்ல அவங்க கழுத்தில் போட்டிருக்காங்க, காது வலிக்குது, அவ்வளோ பெரிய கம்மல். ஸோ அப்படியே உட்காந்த மாதிரி அப்படியே தூங்கியிருக்காங்க. ஒன்றுமே அவங்க ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணல, அப்படியே தூங்கியிருக்காங்க. வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு நினச்சிட்டு. ஸோ வந்து அப்படியே கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு அவங்க இடுப்பில் வந்துட்டு ஏதோ வெயிட் வந்து ஒரு அதிகமாக ஃபீல் ஆகுது. டக்குன்னு என்னடான்னு குனிஞ்சு பார்த்தா நம்ம ஜங்குக் தான். நம்ம ஜங்குக்கோட கை வந்து அவங்களோட இடுப்பு நல்லா வலிச்சு பிடிச்சிருக்கு. ஸோ பிடிச்சிட்டு அவங்க கீழே படுத்திருக்காங்க. அவங்க கையை மட்டும் டேங் வந்து இறுக்கி பிடிச்சிருக்கு. அவங்க இடுப்பு மொத்தமாக சுற்றி இறுக்கி பிடிச்சிருக்கு. டேங் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட பாடியோ வந்துட்டு ரொம்ப சாஃப்டான, ஃப்ரெஜைலான ஒரு மாதிரி சாஃப்டான ஒரு பாடி. அதில் வந்து நம்ம ஜங்குக்கு எவ்வளோ பெரிய பட்டா ஆள். ஸோ அவரோட கை முழுக்க இறுக்கி பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு ரொம்ப வலிக்குது. டேங்க்கா ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னே தெரில. ஸோ ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஸ்மெல், ஒரு பேட் ஸ்மெல் வருது, ஆல்கஹால் ஸ்மெல் ஹெவியாக வருது. ஸோ வந்து வேறு எங்கேயும் கிடையாது, உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து தான் வருது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, எனக்கு பர்சனலாக வந்து ஆல்கஹால் ஸ்மெல் பிடிக்காது, ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அப்படியே வந்து அந்த ஸ்மெல்லே தலை சுற்றுது, வாமிட் வர மாதிரி இருக்குது. டக்குன்னு மூக்கை மூடிக்கிறாங்க. அந்த ஸ்மெல் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ எப்படியே கஷ்டப்பட்டு ஜங்குக்கோட கையை வந்து இப்படியே எடுத்துடுறாங்க. ஸோ எடுத்து அந்த சைட் ஜங்குக்கை திருப்பி விட்டுறாங்க. அவங்களால எடுக்க முடியல, ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான கை அது. ஸோ அப்படியே கஷ்டப்பட்டு எடுத்து போட்டு ஜங்குக்கா வந்து மட்டை நிறைய குடிச்சிருந்தாங்க இல்லையா, ஸோ சரியான மட்டை. ஸோ அப்படியே திரும்பி அப்படி படுத்துட்டு ஜங்குக்கா டேங் திருப்பி போட்டது கூட தெரியல, அவ்வளோ மட்டை, எவனோ அவ்வளோ சரக்கு, அவ்வளோ மட்டை. ஸோ அப்படியே தூங்குறாங்க, அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறாங்க. டேயாங்க இதெல்லாம் பார்த்துட்டு டேயாங்க்கு வந்து அப்படியே எந்திச்சு நின்று கண்ணெல்லாம் கலங்குது. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ வந்து அவங்களே சொல்லிக்கிறாங்க, இனி என் கல்யாண வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுதா. அவங்களே தைரியம் கொடுத்துக்கிட்டு அவங்க கண்ணை தொடச்சிட்டு அவங்களுக்கு வர வெளியில் வந்துட்டு ஃபேமிலி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களோட புது ஃபேமிலி, அவங்க லைஃப் இப்போ தான் ஆரம்பிக்க போகுது, இட்ஸ் ஜஸ்ட் பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிவிட்டு அவங்க வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டாங்க ரெடி ஆகிறதுக்கு. ஸோ டேயாங்க வந்துட்டு இப்போ தான் குளிச்சு முடிச்சுட்டு ஒரு சாரியை கையில் வச்சுட்டு நிற்கிறாங்க. ஸோ நைட்டு வந்துட்டு அவங்க மாமியார் சொன்னது உங்களுக்கு இப்போ ஞாபகம் வருது. அந்த பாட்டி இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த பாட்டி வந்துட்டு ஒரு சாரி அதுக்கப்புறமா ஒரு ஜுவல் பாக்ஸ் வந்து கையில் கொடுத்துட்டு, நாளைக்கு காலையில் வந்து நீ இதை தான் போட்டுக்கணும், எங்கள் வீட்டோட புது மருமக இதுதான் போடணும், நீ இப்படி தான் ட்ரெஸ் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ டேயாங்க வந்து அதை பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக அந்த சாரி எடுத்து கட்டிக்கிறாங்க, ஒரு அழகான ஒரு சாரி. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த மஞ்சள் கயிறு இருக்கும் இல்லையா, ஸோ அது அவங்க கழுத்தில் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படி தொங்கிட்டு இருக்குது. ஸோ அது
போக வந்துட்டு ஒரு குட்டியான ஒரு செயின் ஒன்று போட்டுக்கிறாங்க. ஒரு ஒரு குட்டி ஆரம் மாதிரி ஒன்று போட்டுட்டு காலில் வந்து ஒரு ஜிமிக்கி கம்மல். ஸோ அதுக்கப்புறம் கை நிறைய வளையல், கண்ணாடி வளையல் ஃபுல்லாக. அவங்க காலில் வந்துட்டு தங்க கொலுசு இருக்கும் இல்லையா, ஸோ தங்க கொலுசு அது போட்டிருக்காங்க. காலில் 2 கால்லையும் மெட்டி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு முடிச்சுட்டு கண்ணாடியில் பார்த்துட்டு பொட்டு வச்சுட்டு அவங்களோட வகுலில் வந்து குங்குமம் வைக்கணும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வகுலில் குங்குமம் வச்சுட்டு 2 பக்கமும் முடி எடுத்து இந்த போட்டிருப்பாங்களே லூஸாக ஒரு பின்னிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பின்னிட்டு அழகாக பூ வச்சுட்டு ரெடி ஆகிட்டு அந்த புது பொண்ணுக்கான ஒரு இது இருக்கும் தெரியும், ஒரு அழகு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் இதில் வந்து தாலி குங்குமம் அதெல்லாம் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அழகாக ரெடியாகி நிற்கிறாங்க. ஸோ அந்த புது பொண்ணுக்கு ஒரு பொலிவு இருக்கும் இல்லையா, ஸோ அது டேங்கிட்ட இருக்குது. ரொம்ப அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கே. என்னதான் வந்து ஃபேஸில் அந்த க்ளோ இருந்தாலும் டேயாங் வந்து இப்போ தான் நல்லா நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ நைட் அழுது உங்கள் கண்ணெல்லாம் வீங்கியிருக்கு. ஸோ காஜல் எடுக்கிறாங்க, எடுத்து ஃபுல்லாக கண்ணில் போட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பவுடர்லாம் வச்சு கொஞ்சம் செட் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் அந்த அழுது ஃபேஸ் காமிக்கக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் செட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களே பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு குட்டி ஸ்மெல் வருது, அழகாக இருக்காங்க, ஒரு குட்டி ஸ்மெல் வருது. ஆனால் வந்துட்டு வெளியில் போகணும்னு திரும்பும்போது அந்த ஸ்மெல் அப்படியே போயிடுது. ஏன்னா வெளியில் வந்து எல்லோரும் இருக்காங்க, முக்கியமாக ஜங்குக் இருக்காங்க. ஸோ டேயாங் வந்துட்டு கொஞ்சமாக அந்த பாத்ரூம் கதை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வராங்க. வெளியில் வந்த உடனே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்குக்கு வந்து பெட்டில் படுத்திருக்காங்க. நல்லா அடித்து போட்ட மாதிரி படுத்திருக்காங்க. வாயெல்லாம் நல்லா ஆழ்ந்தது குத்து வைக்கும்போது லைட் ஓப்பன் ஆகிருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அந்த ட்ரூல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஜொல் உடையிறது, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ அப்படி அடிச்சு போட்ட மாதிரி ஜங்குக்கு தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது டேயாங்க்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கும் மேலே வந்துட்டு அருகருப்பாக இருக்கிறது அந்த ஆல்கஹால் ஸ்மெல் இன்னும் வந்துகிட்டே இருக்குது. டேயாங்கா இவரை பற்றி நினச்சிட்டு இருந்தால் இனி வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சாரியெல்லாம் கொஞ்சம் பல்லுவலாக இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்து ஜியானை ஃபேமிலி வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஸோ மற்றவங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஸோ இப்போ என்னென்னா இது வந்து ஒரு நார்த் இந்தியன் டைப் ஆஃப் ஸ்டோரி. ஸோ இவங்க வந்து நார்த் இந்தியன் ட்ரெஸ் கோடு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து அப்படியே வந்து அதை சவுத்தாக மாற்றுறேன், அதாவது தமிழ்நாடுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறேன். ஸோ அது மட்டும்தான் நான் அது பண்ணுற சேஞ்ச். அங்கே வந்து மூச்சு இழுத்து விட்டுட்டு அப்படி கீழே போகிறாங்க. ஸோ கீழே போய் பார்த்தா வந்துட்டு இந்த ராஜாக்கள்லாம் உட்காருவாங்கள ஒரு பெரிய சேர், ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய சேரில் அந்த பாட்டி உட்காந்துட்டு இருக்காங்க. நல்லா காலத்துக்கு மேலே வச்சு அவங்க பாட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. டேயாங் இங்கேருந்து போகிறாங்க, போயிட்டு அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஸோ அவங்க இருந்துட்டு நல்லா இரு சீக்கிரமாக ஒரு பேர குழந்தைய பெற்றுக்கொடு, சீக்கிரம் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை பெற்றுக்கொடு அப்படின்ற மாதிரி மட்டும்தான் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஸோ இது கேட்டோன்னே டேயாங்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா இந்த பாட்டி ஆரம்பத்துலேயே வந்து இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ யாராக இருந்தாலும் இப்படி தானே இருக்கும். ஸோ டேயாங் வந்துட்டு அப்படியே போகலான்னு போகும்போது அந்த பாட்டி வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் திரும்புகிறாங்க. இங்கே பாரு, இந்த வீட்டோட மருமக காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு கீழே வந்திருக்கணும், 5 மணிக்கு இல்லை, புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்துட்டு சரி பாட்டிம்மா, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. ஸோ கிச்சனுக்கு போய் பார்த்தா அங்கே அட்மாஸ்ஃபியரே வேறு. டேயாங்கோட ஃபேஸில் இப்போ தான் கொஞ்சம் குட்டியாக ஸ்மைல் வருது. ஏன்னா அங்கே வந்துட்டு நம்ம ஜிம்மினா அதுக்கப்புறம் ஏமி இருக்காங்க. ஸோ ஏமி சொல்ல மறந்துட்டேன், ஹோபியோட ஒய்ஃப். ஸோ அவங்களுக்கு ஹோபிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அவங்க இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து அழகாக சிரிச்சுட்டு அவங்க குக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது டேயாங்க்கு வந்துட்டு ஒரு நிம்மதியே வருது. ஒன்று வந்துட்டு சின்னும் வந்துட்டு வா அப்படின்ற மாதிரி, வா ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கூப்பிட டேயாங்கும் நம்ம ஜிம்மினாவும் போய் டைனிங் டேபிளில் செட் பண்ணி வச்சுட்ருக்காங்க. ஸோ அப்போ தான் டேயாங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கத்துற சத்தம் கேட்குது. டேயாங் பயந்தே போயிடுறாங்க. டேயாங்கா திருன்னு முழிக்கிறாங்க. மேலேருந்து சத்தம் கேட்குது. அப்போ ஜிம்மினா தான் இருந்துட்டு உன் பிடிச்சிருந்தா கூப்பிட்றாங்க, போ சீக்கிரம் மேலே போ அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்க அப்போ தான் ரியாலிட்டிக்கு வந்துட்டு குடுக்குடுன்னு மேலே ஓடுறாங்க. ரூமுக்கு மேலே இருக்கும். ஸோ மேலே வந்து குடுக்குடுன்னு ஓடுறாங்க. ரூமுக்குள்ளே போய் பார்த்தா நம்ம ஜங்குக் தான். ஜங்குக் வந்துட்டு வெறும் டவலை மட்டும் கட்டிட்டு நின்றுட்டு இருக்காரு, வேறு எதுவும் போடல. டேயாங்கா பயந்துட்டு இப்படி உள்ளே போகிறாங்க. கிட்ட போயிட்டு என்னங்க அப்படின்ற மாதிரி மட்டும் கூப்பிட்றாங்க. உடனே ஜங்குக்கு வந்து திரும்பி பார்க்குறாங்க. திருப்பி பார்த்தோன்னே சும்மா எல்லாம் பார்க்கல, டேயாங்கோட கழுத்தை ஸ்ட்ரைட்டாக எட்டி பிடிச்சிடுறாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் கிரிப்பாக பிடிச்சிடுறாங்க. டேயாங்க்கு வலிக்குது. டேயாங் ஜங்குக்கு வந்து டேயாங் கையை பிடிச்சிருக்காங்களா, டேயாங் கை வந்து ஜங்குக்கு கை மேலே இருக்குது. அவங்க பிடிச்சிருக்காங்களா அந்த கை மேலே இருக்குது. ஸோ அப்படியே கண்ணீர் தேங்கி நிற்குது. ஒன்று ஜங்கு கத்துறாங்க, இங்கே பாரு, உனக்கு பொண்டாட்டினா என்னன்னு தெரியுமா தெரியாதா? பொண்டாட்டி போகிறதுக்கு முன்னாடி புருஷனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு மற்ற விஷயத்தில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போகணுன்னு உனக்கு தெரியாதா? நீ மட்டும் ட்ரெஸ் பண்ணிட்டு மினிக்கிட்டு தெரியிற அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து சொல்கிறாங்க. ஒன்று டேயாங்க்கு வந்துட்டு இன்னும் அழுக வருது. இன்னும் ஜங்குக்கு இருந்துட்டு அழுதுகிட்டே நிற்காதப்ப போய் என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கணத்தை விட்டுறாங்க. டேயாங் அப்படியே கண்ணீர்லாம் தொடச்சிட்டு போய் எல்லா ட்ரெஸ்ஸையும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. டேயாங் இதெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்போ டேயாங் போகலான்னு போகும்போது ஜங்குக்கு இருந்துட்டு ஒரு நிமிஷம் இரு,
இந்த தடவை தான் வந்து வார்னிங்கோடு விட்டுருக்கேன். அடுத்த தடவை அப்படி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், என் கையால் பழுக்க வாங்குவேன், ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, டேயாங் வந்துட்டு சரிங்க சரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குடுக்குடுன்னு கீழே ஓடிடுறாங்க. விட்டா போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி. டேயாங் வந்து கீழே வராங்களா, கீழே வந்தோடனே ஜிமினா கேட்குறாங்க, என்ன டேயாங்க அழுத மாதிரி இருக்குது, அழுதியா அப்படின்ற மாதிரி கேட்க, டேயாங் வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ கன்வின்ஸ் ஆகிடுறாங்க. டேயாங் ஜிமினாக்கு தெரியும் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ அவங்களும் எதுவும் கேட்டுக்கல, அப்படி விட்டுடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா டைனிங் டேபிளில் வந்துட்டு எல்லோரும் வந்து உட்காடுறாங்க. ஸோ எல்லாம் வந்து உட்காந்தோன்னே, எல்லாரும் கிடையாது, ஆம்பளைங்க மட்டும் உட்காந்துருக்காங்க, அப்புறம் பாட்டி, இவங்க மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லோரும் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் நின்று அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்ட்டு சொல்லி பார்த்து எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ வந்து இந்த வீட்டோட ரூல்ஸ் அப்படி தான். ஃபஸ்ட்டு வந்து ஆம்பளைகள் சாப்பிட்ணும், அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் பொம்பளைங்க சாப்பிட்ணும், அதுதான் ரூல்ஸு. ஸோ எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டேயாங்கும் வந்து ஜங்குக்கு நின்று எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாட்டி வந்து சொல்கிறாங்க, டேயாங்கு இன்னைக்கு வந்து நீ ஸ்வீட் செஞ்சுருக்கல, அதை எடுத்துகிட்டு வாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னும் டேயாங் உள்ளே போயிட்டு வந்து சக்கரை பொங்கல் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ சக்கரை பொங்கல் எடுத்துகிட்டு வந்து எல்லாரும் தொட்டு பிளேட்லேயே வைக்கிறாங்க. ஸோ பாட்டி வந்து சாப்பிட்டு பார்த்தோன்னே அவ்வளோதான், அவங்களுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ டேயாங் வந்து பக்கத்தில் கூப்பிட்டு காசு கொடுக்குறாங்க. டேயாங்கா காசு வாங்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, வாங்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறத வந்து நம்ம மிஸ்ஸஸ் ஜியோன் இருக்காங்க இல்லையா, ஸோ ஜங்குக்கோட அம்மா, ஸோ அவங்க பார்த்துட்டு வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே காசை வாங்கிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஜங்குக்கோட அப்பா, ஜங்குக்கோட பெரியப்பா எல்லாருமே டேயாங்க்கு காசு கொடுக்குறாங்க. நம்ம யூங்கி, நம்ம நம்ஜூன், அப்போ ஓபி அவங்கெல்லாம் இருந்துட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஜங்குக்கா சொல்ல வேண்டிய அந்த ஆள் ஒன்றுமே சொல்லலை. நம்ம ஜங்குக்கு அவர் பாட்டு சாப்பிட்டு மட்டும்தான் இருக்கார். டேயாங்கா ஜங்குக்கு பார்க்குறாங்க, ஜங்குக்கு டேயாங்க திரும்பி கூட பார்க்கல, அவங்க பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டேயாங் வந்துட்டு இந்த படா அப்படின்ட்டு என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்ற மாதிரி கண்ணு ஒரு மாதிரி சுற்றுவாங்க தெரியுமா, ஸோ அந்த மாதிரி சுற்றிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்போ ஆம்பளைங்கெல்லாம் சாப்பிட்டு அவங்க வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இப்போ தான் வந்து பொண்ணுங்க உட்காந்து சாப்பிட்ணும். ஸோ அவங்கெல்லாம் உட்காந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த பாட்டியும் கிடையாது, அவங்க புருஷனும் கிடையாது, அவங்க ஃப்ரீ பேர்டு, அவங்க எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். ஸோ அவங்க பாட்டுக்கு சிரிச்சிட்டு ஜாலியாக பேசிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க அவங்க மூமெண்ட். அவங்களுக்குன்னு கிடைக்கிறது கொஞ்சம் மூமெண்ட் தான். ஸோ அது வந்து என்ஜாய் பண்ணிட்டு அழகாக வந்து சாப்பிட்றாங்க. ஸோ இப்போ கட் பண்ணால் நம்ம ஜங்குக்கோட ஆஃபீஸில் தான் காமிக்கிறோம். ஜங்குக்கு வந்து அவங்க சேரில் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ ப்ரொஃபஷனல் லைஃப் பார்த்தா ஜங்குக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு பொலிட்டீஷியன். ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வெளியில் வந்து சூப்பர் இமேஜ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கிட்டையும் நல்லபடியாக பேசுவாங்க. ஸோ விமன் ஈக்குவாலிட்டி எல்லாமே பேசுகிற ஒரு ஆள் தான். ஸோ ரொம்ப நல்ல ஒரு பொலிட்டிக்கலாக வந்துட்டு நல்ல ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ அடுத்து சிஎம் ஆக போகிறது அவங்க தான். ஸோ நல்ல இமேஜ் இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி அவங்களோட பர்சனல் லைஃப் எடுத்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து வளர்த்தது என்னென்னா, பொண்ணுங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது, அவங்க வந்து வேலை பார்க்குற ஒரு மிஷின் மாதிரி. ஸோ வந்து புருஷனுக்கு தேவையானது எல்லாம் செஞ்சு கொடுக்கணும், சமைக்கணும், குழந்தைங்களை பார்த்துக்கணும், குழந்தை பெற்று கொடுக்கணும். ஸோ இதுக்கு தான் வந்து பொண்ணுங்களுக்குன்னு ஈக்குவல் ரைட்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. நமக்கு வந்துட்டு அவங்களுக்குன்னு வந்துட்டு ப்ரொஃபஷன் இன்னும் ஒன்று கிடையாது, நமக்கு கீழே தான் அவங்க, நம்ம சொல்கிறத கேட்டு தான் அவங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுத்து ஜங்குக்கு வளர்த்துருக்காங்க. ஸோ அதனால தான் ஜங்குக்கும் சரி மற்றவங்களும் சரி அப்படி இருக்காங்க அவங்க வீட்டில். ஸோ இதுதான் வந்து ஜங்குக்கோட ப்ரொஃபஷனல் லைஃப். ஸோ ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப நல்ல பொலிட்டீஷியன். ஸோ இப்போ அவங்க சிபிஐ கிட்ட வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு ஜங்குக்கோட ஒர்க் அப்படியே போகுது. ஸோ அப்படியே நைட் ரொட்டீன் அப்படி தான். ஸோ டின்னருக்கு வராங்க. ஸோ ஆம்பளைங்களை ஃபஸ்ட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் பொம்பளைங்களை உட்காந்து சாப்பிட்றாங்க. ஸோ எல்லாம் சாப்பிடும்போது ஜாலியாக பேசிகிட்டே சாப்பிட்றாங்க. ஆம்பளைங்க சாப்பிட்டு போனாங்கல்ல, போனவங்க வந்து ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை, இல்லை ஃபுட்டு எப்படி இருக்குன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்க பாட்டு சாப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் சாப்பிட்டாங்க. ஸோ இப்போ கரெக்டாக என்ன நடந்துட்டுருக்குன்னா, நம்ம ஜிமினாவும் டேயாங் ரெண்டு பேரும் வந்துட்டு நல்ல முடியை தூக்கி கொண்டே மடித்து கட்டிட்டு முந்தானை எடுத்து முன்னாடி தூக்கி சொருகிட்டு பாத்திரங்கள் வீட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு ஜிமினாவும் டேயாங் ரெண்டு பேரும் பாத்திரங்கள் வீட்டிருக்காங்க. அப்போ ஜிமினா சொல்கிறாங்க, ஏன் டேயாங்க இந்த பாத்திரம்லாம் கழுவு திரும்ப வந்துகிட்டே இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, டேயாங் இருந்துட்டு ஆமாக்கா கழுவ வந்துகிட்டே இருக்கு, எவ்வளோ கழுவுறதுன்னே தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் நம்ம ரெண்டு பேரும் மட்டுமாவது இருக்கோமே, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை அப்படின்ற மாதிரி அவங்க என்னமோ மற்றதெல்லாம் சிரித்து பேசிகிட்டே ஜாலியாக வந்து பாத்திரம் கழுவி முடிச்சிடுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஹாலில் வந்து எல்லோரும் இருக்காங்க. ஸோ எல்லா பொம்பளைங்களும் எல்லோரும் இருக்காங்க. அதாவது அந்த பாட்டி, மிஸ்ஸஸ் ஜியோன்னு, அவங்க பெரியம்மா, அவங்க அப்புறம் டேயாங்கு, ஜின்னு, அப்புறம் ஜிமினா, யாமி எல்லாருமே இருக்காங்க. ஸோ பொம்பளைங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க, நாளைக்கு வந்து டேயாங்க்கு வந்துட்டு இந்த ஹிந்திக்காரங்க ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணுவாங்க தெரியுமா, அது எப்படி இருக்கும்னா வந்துட்டு புதுசாக வீட்டுக்கு ஒரு மருமக வந்திருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவங்கள வந்து ஒரு சேரில் உட்கார வச்சுருவாங்க, மூஞ்ச மூடி உட்கார வச்சுருவாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களா ஒரு பாட்டி, அந்த ஆன்ட்டி எல்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களாம் வந்து ஒவ்வொருத்தங்களா அவங்க ஃபேஸ் வந்து எடுத்து பார்ப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அந்த செரமனி வந்து நாளைக்கு வந்து டேயாங்க்கு நடக்க போகுது.
ஸோ எல்லோரும் காலையில் எழுந்திரிச்சிருங்க, ரெடியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டேயாங்க்கு தேவையான அதுக்கு போட்டுக்க வேண்டிய ட்ரெஸ்லாம் இருக்கலாம், ஸோ அதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க டேயாங்க்கு வந்து ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து சொந்தக்காரங்களாம் வந்து அவங்களுக்கு பார்க்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஸோ அப்படி அவங்க பார்த்துட்ருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு அங்கே படிக்கட்டு இருக்கும் இல்லையா, ஸோ படிக்கட்டுக்கு கீழே நின்று ஒருத்தர் வந்து டேயாங் வந்து குருன்னு பார்த்துட்டு இருக்காரு. வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜங்குக் தான். ஜங்குக் வந்து ரொம்ப நேரமாக நின்று டேயாங்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து அப்படியே ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி திரும்பி ஒரு தடவை டேயாங்கை பார்த்துட்டு தான் ரூமுக்கு போகிறாங்க. இப்போ வந்து டேயாங் வந்து ரூமுக்கு போகணும். ஸோ ரூமுக்கு வெளியில் வாசலுக்கு வெளியில் நின்றுட்டுருக்காங்க. போகணுமா வேண்டாமா, போய் தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு நின்றுருக்காங்க. சரி, கடைசியாக கதவை திறந்துட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து லேப்டாப் வச்சுட்டு மடியில் வச்சுட்டு உட்காந்து ஏதோ சீரியஸாக வந்து டைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட கண்ணு ஃபுல்லாகவே லேப்டாப் ஸ்க்ரீன் மேலே மட்டும்தான் இருக்குது. ஸோ ஏதோ வந்து ரொம்ப சீரியஸாக உட்காந்து ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டேயாங் வந்து இதை பார்த்துட்டு நர்வஸில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க இது இருக்குல்ல லிப்ஸு, ஸோ வந்து கீழே பாட்டம் லிப்ஸோ அதை எடுத்து கடிச்சிக்கிறாங்க. அவங்க கடிச்சிட்டு நர்வஸில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நடந்து போய் கபோர்டு ஓப்பன் பண்ணி ஒரு காட்டன் சாரீ, ஒரு சிம்பிளான ஒரு காட்டன் சாரீ எடுத்துகிட்டு வாஷ்ரூம்குள்ளே போகிறாங்க. ஸோ வாஷ்ரூம்குள்ளே போய் நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் வராங்க. ஸோ வெளியில் வர டேயாங் வந்துட்டு லாங் ஹேர், ஓகேவா, அதில் டேயாங்க்கு வந்துட்டு நல்லா பம்ப் வரைக்குமே கீழே ரொம்ப லாங் ஹேர் இருக்கும். ஸோ வந்துட்டு இவங்க இப்போ தானே குளிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ வெட் ஹேராக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வெட் ஹேர் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அந்த வீவியாக நிற்குள்ள வெட் ஹேர். ஸோ அந்த மாதிரி அழகாக அவங்களுக்கு இருக்க பின்னாடி முடி. அப்புறம் வந்துட்டு இந்த குளிச்சுட்டு வந்தோடனே மேலே ஃபுல்லாக வந்து வாட்டர் ட்ராப்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி முதுகு ஃபுல்லாகவே வாட்டர் ட்ராப்ஸ் வந்து துளி துளியாக அங்கங்கே அப்படி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு காட்டன் சாரீ தானே கட்டியிருந்தாங்க. ஸோ உடம்பு வந்து நமக்கு ஈரமாக இருக்கும்போது காட்டன் சாரீ வந்து நம்மளை ரொம்ப பண்ண மாதிரி பிடிச்சிருக்கும். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வேறு இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களோட ஷேப்லாம் அப்படி தெரியுது. ஸோ வந்து ரூமில் வந்து எல்லோ லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த எல்லோ லைட் வந்து டேயாங்கோட மேலே பட ஸோ அவங்க ஃபேஸ் எல்லாம் வந்து அப்படியே க்ளோ ஆகுது, அவங்க ஸ்கின்னே வந்து அப்படியே க்ளோ ஆகுது. ஸோ வந்து இதெல்லாம் ஜங்குக்கு வந்துட்டு லேப்டாப்பை விட்டு இப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக டேயாங் மேலே. ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா அப்படி பார்த்துட்ருக்காங்க. இந்த லாங் வேவி ஹேர் அப்படியே அவங்க இடுப்பு வரைக்கும் வந்து அந்த இடுப்பில் வந்து ஒட்டிட்டு நிற்குது அந்த தண்ணியில். ஸோ வந்து அப்படி நிற்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து வாட்டர் டாப்ஸ் அங்கங்கே முதுகில் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட ஸ்கின், அந்த க்ளோ ஆகிற அந்த ஸ்கின்னு, அவங்களோட அந்த பாடி ஷேப்பு, அந்த ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்க்கும்போது ஜங்குக்கு வந்து உள்ளுக்குள்ளே என்னென்னமோ பண்ணுது. ஸோ ஜங்குக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க, எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க, ஒரு நிமிஷம் இரு, அவன் என் பொண்டாட்டி தானே, நம்மளை தொடுறதுல எந்த தப்பும் கிடையாது, அவன் மேலே எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிவிட்டு ஜங்குக்கு வந்து கொஞ்சம் அப்படியே பெட்டில் வந்து அந்த லேப்டாப் எடுத்து அப்படியே வைக்கிறாங்க. ஒரு ஓரமாக வச்சுட்டு டேபிள் பக்கத்தில் வச்சுட்டு பெட்லேருந்து எந்திரிக்கிறாங்க. டேயாங்க்கு வந்து நமக்கு வந்து யாராவது நம்மளை பார்த்துட்டே இருந்தால் சென்ஸ் ஆகும் இல்லையா, ஸோ டேயாங் வந்து திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்து பார்க்குற பார்வையே வந்து வித்தியாசமாக இருக்குது. ஸோ லவ்வுக்கோ இல்லை மற்ற பார்வைக்கோ லஸ்ட்டுக்கும் தெரியும் இல்லையா, ஸோ அது வந்து டேயாங்க்கு தெரியுது. டேயாங் வந்து ஒரு ஸ்டெப் அப்படியே பின்னாடி போகிறாங்க. ஜங்குக்கு வந்து எந்திரிச்சு அப்படியே வராங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வந்து டேயாங் முன்னாடி நிற்கிறாங்க. டேயாங் வந்துட்டு ஜங்குக்கு பார்க்கவே இல்லை, அப்படியே கண் அப்படி ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடுது. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு கிட்ட போய் அவங்க கையை எடுத்துகிட்டு போய் டேயாங்கோட முன்னாடி முடி இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்துகிட்டு விரலில் வந்து முடி சுற்றுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி டேயாங்கோட முடி எடுத்துகிட்டு கையில் சுற்றுறாங்க. டேயாங்க்கு வந்து ப்ரீத்திங்லாம் அன்ஈவனாக இருக்குது, ஒரு மாதிரி நர்வஸாக இருந்தாலும் ஒரு மாதிரி மூச்சு விடுவோம் தெரியுமா, ஸோ அந்த மாதிரி அன்ஈவனாக இருக்குது. கண்ணு கீழே தான் பார்க்குது, ஜங்குக்கு பார்க்கவே இல்லை. ஜங்குக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டேயாங் கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, நீ என்ன பண்ணுற தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒரு மாதிரி அஸ்கியாக கேட்குறாங்க. டேயாங்க்கா அப்படியே வந்துட்டு லிப்ஸ் பார்ட் ஆகும் இல்லையா, மூடி வச்சிருந்த லிப்ஸ் நம்ம ஷாக் ஆனோன்னா லைட்டாக திறக்கும்ல, ஸோ அந்த மாதிரி திறக்குது. அவங்களோட மூச்சுக்காற்று வெளியில் ஒரு மூச்சுக்காற்றுல சூடாக வருது. ஜங்குக்குமே அப்படி தான். ஜங்குக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துட்டு டேயாங்கோட லிப்ஸ் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் டேயாங்கோட கண்ணை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் டேயாங் வந்து இப்போ நிமிந்துடுறாங்க, ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு கையை எடுத்துகிட்டு போய் டேயாங் வந்து சாரீ தானே கட்டியிருக்காங்க, ஸோ அவங்க இடுப்பு நல்லா தானே தெரியும், ஸோ இடுப்பில் கவர் பண்ணல. ஸோ வந்து ஜங்குக்கு போய்ட்டு அந்த இடுப்பை வந்து பிடிக்கிறாங்க, அதாவது துணியே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக. ஸோ அப்படி பிடிக்கவும் டேயாங்க்கு வந்துட்டு அப்படியே பாடியே வந்து நடுங்க ஆரம்பிச்சிருது. ஒரு மாதிரி பயம் கிடையாது, ஒருத்தருக்கு திடீர்னு நம்மளை வந்து தொட்டாங்கன்னா அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரி நடுங்கும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிருது. ஜங்குக்கு வந்து அவங்க இடுப்பை பிடிச்சி அவங்க கிட்ட இழுத்து
இப்போ வந்து ஜங்குக்கோட செஸ்ட்டும் டியாங்கோட அதாவது டியாங்கோட சாஃப்டான செஸ்ட்டும் ஜங்குக்கோட ஹார்டான செஸ்ட்டும் ஒன்றுக்கு ஒன்று மோதிக்குது. இப்போ கிட்ட இருக்காங்க டியாங்க்கு வந்து அப்படியே வந்துட்டு எப்படி சொல்கிறது, அது ஷாக் ஆகிடுறாங்க. திடீர்னு இப்படி பண்ணுது, ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக்கில் வந்து அப்படியே கண்ணில் பெருசாகிடுது. அப்படியே ஜங்குக்கு பார்க்க ஜங்குக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டியாங்கோட லிப்ஸை பார்த்துட்டு எப்படி டியாங் கிட்ட வராங்க. இப்போ 2 பேர்த்துக்கும் லிப்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் டச் ஆகிடுச்சு. ஒரு இன்ச் கூட கேப் கிடையாது, டச் ஆகிடுச்சு. ஸோ டியாங் வந்துட்டு 2 பேர்த்துக்கு வந்து ஒருத்தர் வந்து அந்த அந்த அது ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தரோட ப்ரெசண்ட் ஒருத்தங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டயாங்கோட ஹார்ட் பீட்லாம் அப்படியே வந்து பயங்கரமாக துடிக்க ஆரம்பிக்குது. அவங்களோட ஹார்ட் பீட்டோட சத்தம் வெளியில் வரைக்கும் கேட்குது. ஒருத்தரோட டச்சில் இன்னொருத்தரவங்க வந்து மெல்ட் ஆகின்னு இருக்காங்க 2 பேரும். அப்போ அப்படின்னு ஒரு சத்தம். வேறு யாரும் கிடையாது, நம்ம டயாங் தான். ஜங்குக்கோட மூஞ்சிலே தும்மிடுறாங்க. ஜங்குக்கு ஷாக்கு, டியாங்குக்கு ஷாக்கு. டியாங்க்கு அதை விட ஷாக்கு. ஃபேஸில் வந்து அப்படி ரெட் கலரில் ஆயிடுது. எம்பாரஸ்மெண்ட்டில் ஒரு மாதிரி ஆகிடுது. அச்சோ, அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க, இப்போ நான் என் புருஷனோட மூஞ்சியில் நான் வந்து தும்முனேனா அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு நிமிஷம் ஃப்ரோஸாக எப்படி நின்றுடுறாங்க. ஒரு நிமிஷம் பின்னாடி வந்து டயாங்கு அப்படியே பார்க்குறாங்க. டயாங் இருந்துட்டு அப்படியே டக்குன்னு கீழே குனிஞ்சிட்டு சாரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கா என்னடா நடந்துச்சு அப்படின்னு ஒரு நிமிஷம் யாருக்குமே புரியல. ஓகே ஃபைன். ஸோ நான் இதோட இந்த பார்ட் வந்து நான் முடிச்சுக்கிறேன். நான் நெக்ஸ்ட் பார்ட் வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் கடைசியில் ஒருத்தங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் இது கேட்டுட்ருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் ஃபெம்பாய் கான்செப்ட் போகிறதுக்கு ரொம்பவே பயந்தேன். என்ன எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில அப்படின்ற மாதிரி நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். அவங்க தான் இருந்துச்சு, இல்லை பரவாயில்ல போடுங்க, அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு தான் நான் போன தடவை கமெண்ட்ஸில் கேட்டு இந்த தடவை இந்த ஸ்டோரியே நான் போட்டேன். தேங்க்ஸ் உங்களை நீங்கள் கொடுத்த இது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் போட்டேன். எனக்கு எது யாரும் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் வந்து மட்டும் செஞ்சிடாதீங்க ஃபெம்பைப் கான்செப்ட் போட்டதுக்கு. எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல, நான் தப்பாக ஒன்றும் போகலன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் போக போக கதை செம்மையாக இருக்கும். போக போக தான் நல்லாயிருக்கும் ஸ்டார்டிங்கை விட. கீப் டியூனிங். தேங்க்யூ ஃபார் ஹியரிங் மை வாய்ஸ். தேங்க்யூ. பை. ப்ரொஃபஸர் அடுத்து அதுதான் வரும். பை.